அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்குறோன்னா, மாம்பழத்தினுடைய வரலாறு, அதனுடைய நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் அதனுடைய தீமைகளை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. மாம்பழம் என்பது தமிழர்களின் பாரம்பரியத்தில் தொன்று தொட்டு வந்த ஒரு பழமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த பழம் என்பது நம்முடைய முன்னோர்கள், அதாவது ஆதி காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு சிறப்பான ஒரு பழமாகவும் இருக்கிறது. இது இந்தியாவினுடைய பூர்வீகமாக கொண்ட ஒரு பழமாகவும் இன்று அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாம்பழம் சுமார் 4000 ஆண்டுகளாக வரலாற்றுகளில் காணப்படுவதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த உலகின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக நாம் இந்தியாவை குறிப்பிடுவது ஒரு சிறப்பான தகவலாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இந்த மாம்பழ வகைகள் பெரும்பாலும் வடகிழக்கு இந்தியாவில் இருந்து தோன்றியது. மேலும் முகலாயருடைய ஆட்சி காலத்தில் இந்த மாம்பழத்தினுடைய வகைகளை கூட்டுவதற்கும் இந்த மாம்பழத்தினுடைய சுவையை கூட்டுவதற்கும் பல ஆராய்ச்சிகளை செய்ததாகவும் சொல்கிறாங்க. அரபு மற்றும் பாரசீகர்கள் போன்ற வர்த்தகர்களால் 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மாம்பழம்தான் நம் இந்தியாவின் தேசிய பழமாகும். அப்படியே வங்காளதேசத்தின் இந்த மாமரம்தான் தேசிய மரமாகவும் கருதப்படுகிறது. இந்த மாம்பழத்தினுடைய பெயரை கொண்டு, அதாவது தமிழ் மொழியில் உள்ள மாம்பழம், மாங்காய் என்பதை அதனுடைய திருப்பாக ஆங்கிலத்தில் மேங்கோ என்று சொல்லப்படுகிறது. இந்த மாம்பழங்கள் பல வகைகள் உண்டு. குறிப்பாக அல்போன்சா, கேசர், ஃபைரி, தோதாபுரி, பங்கனப்பள்ளி, நீலம், மல்கோவா என்று பல வகைகளும் இன்று பரவலாக காணப்படுகிறது. சரி, இந்த மாம்பழம் சாப்பிடுவதால் நமக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்று பார்க்கலாம் வாங்க. இந்த மாம்பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நார்ச்சத்துகள் ஆகியவை அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவு இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரும்பாலும் பயன்படுகிறது. செரிமானத்திற்கு நல்ல ஒரு பழமாக இந்த பழத்தை பார்க்கப்படுகிறது. மேலும் நம்முடைய சருமம் பளபளப்பாகவும் சுருக்கம் இல்லாமலும் இந்த பழம் பார்த்து கொள்கிறது. கண் பார்வைக்கு, அதாவது கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த பழம் பெரிதும் உதவுகிறது. பொட்டாசியம் அதிக அளவு இதில் இருப்பதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு காணப்படுவதால் புற்றுநோயிலிருந்து பாதுகாத்து மேலும் உடலுக்கு பலத்தையும் ஊட்டுகிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது பெரிதும் பயன்படுகிறது. மேலும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் கணிசமான அளவு இந்த மாம்பழத்தை உட்கொண்டு வருவதால் கருவில் உள்ள குழந்தைக்கு நல்ல ஒரு சத்து கிடைப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மேலும் முக்கியமான குறிப்பு என்ன என்றால், தயிர் சாதம் அல்லது தயிர் சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும் பொழுது அத்துடன் இந்த மாம்பழத்தை சேர்த்து கொள்ளக்கூடாது. சோடா மற்றும் குளிர்பானங்கள் சாப்பிடும் பொழுது இந்த மாம்பழத்தை அதனுடன் சேர்த்து சாப்பிடுவதும் தவிர்க்க வேண்டும். காரமான உணவுகள் சாப்பிடும் பொழுது கூட இந்த மாம்பழத்தை அதோடு இணைத்து சாப்பிடுவதை தவிர்க்கவும். சரி, இப்பொழுது இந்த மாம்பழத்துடைய சத்து வகைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. ஒரு 100 கிராம் அளவு மாம்பழம் எடுத்துக்கொண்டால் பின் வரக்கூடிய சத்துக்கள் நம் உடலுக்கு கிடைப்பது உறுதி. குறிப்பாக வைட்டமின்கள் ஏ, பி, சி, இ, கே மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிக அளவு இதில் உள்ளது. தாது உப்புகள் என்று பார்க்கும் பொழுது மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற பொருட்கள் இதில் உள்ளன. இந்த பழத்தில் புரதம் ஓரளவு இருப்பதால் உடல் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. சரி, இப்பொழுது இந்த பழத்தினுடைய தீமைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. ஒவ்வாமை, செரிமான பிரச்சனை, உடல் எடை அதிகரிப்பு, சர்க்கரையில் உள்ள அளவு அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பை மோட் என்பது ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. இது ஒரு சிறந்த ஆப்பு. மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர், லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றிங்க.